சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இது முதற்கட்ட வாக்குறுதிகள் மட்டும்தான் என்றும் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒரு கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் சேகரிக்கப்பட்டு அவை தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் இடம்பெறக்கூடிய விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அதிமுக சார்பில் 5 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மகளிர் நலனுக்காக குலவிளக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதன்படி சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலக்கல்வி திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும் எனவும் இத்தொகையானது குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் எனவும் குறிப்பாக நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 5 முக்கிய வாக்குறுதிகள் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அதே போன்று நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி கொடுத்தனம் செல்கிற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி என்பது இபிஎஸ் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் உள்ளிட்ட 5 முக்கிய வாக்குறுதிகள் அதிமுக தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய மே மாதம் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அதிமுக தரப்பில் முதற்கட்டமாக 5 முக்கிய வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை குழுவினர் பல்வேறு மண்டலங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்கள் நினைக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளும் அடுத்த கட்டமாக வெளியிடப்படக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி பட்டியலில் இடம்பெறும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.